என்ன அதிசயமா வந்து கட்டிக்கிட்டீங்க? இது மாதிரி வெறுப்பேற்றிங்கன்னு வைங்களா. விட மாட்டேன், எடுத்துட்டு போறேன். ஆமா வந்தேன்ல. ஐயோ, நான் தான் என் வாய் தான். சாரி 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 சாரி. ஓயா. இருக்காத. முடியாது, எடுப்பேன். ஹலோ, விடுங்க. சொல்லி காட்டிட்டீங்களா? சடனா வந்த உடனே மேம், பேசாத. இப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணணும்னு காட்டுறேன். ஆமா, எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் அவங்க பொண்டாட்டி தனியாக போக சொல்லிட்டேன். விளையாடுறீங்களா? அவங்க கூட தனியாக ஒவ்வொருத்தரும் ஒரு டேரக்ஷன்லேயே போக சொல்லிட்டேன். சரி. அப்போ விருப்பம் இல்லை. இன்னும் இல்லை. போடலாமா? போகலாம் போகலாம். ஹலோ, நேற்று இதுதான் போகணும். விட்டுருவேன். நான் வாக் பண்ணணும். ரொம்ப பேசிட்டீங்க. ஆ போகலாம். கேடு மேம். முடியாது. உன் பேச்சை கேட்கறதாவே இல்லை. போதும் போதும். உங்களுக்குலாம் அப்புறம் சொல்றது அப்படியே தலையாட்டுறது தானே வேலை. வேண்டாம் அப்படி சொல்லி காட்டதா? நான் சொன்ன நோ தானே. இல்லை, நான் நானாவே இருக்கேன். நீயாவே இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. வேண்டாம். போகலாம். இறக்கி விடுங்க. சிப்பிச்சோ. ராஜு, இறக்கி விடுங்க. நான் நடந்து வரணும். அவளை கொஞ்சம் தூக்கி போய் தான் விடுவேன். இறக்கி விடுங்கள். முடியாது. போகலாம். நன்னிட்டோட போகணும். இந்த சைடில் போகலாம், அது நல்லா இருக்கும். கிராஸ் பண்ணி போலாமா? போகலாம். என்ன வண்டியா வருது? இல்லை இல்லை, அது ஒரு டேர்னிங். ஸோ இந்த திருவிழாக்கு இருக்கும்ல, அது இந்த பக்கம் மொத்தமாக தெரியுது. ஓ, இதுவா கிராஸ் பண்ணலாம். போதுங்க, சாரிங்க, இறக்கி விடுங்க. நடந்து போகலாம். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. நோ. உன் கையை பிடிச்சி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உன்னை தூக்கி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். மலையேறத வேண்டுதலுக்கு. முடியாது. நாங்க பிடிவாதம். யார் வீட்டும் கேட்கறதா இல்லை. நடக்கலாம். பனிஷ்மெண்ட் ஓகேன்னா சொல்ல நடக்கலாம். இன்னும் வேண்டாம். இந்த பாரிட்ட மாதிரி யாரும் நடிக்க வேண்டாம். வேறு நான் மாறேன், இதை மாற விட மாட்டேன். வேண்டாம். எனக்கு ஒரு மாற்றம் தான் இருக்கணும் ஃபாரஸ்ட்ல. என்ன புரியல. ஒரு நாள் என்ன டைம் ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம். ஓய், விடுங்க. ரொம்ப பண்றீங்க மேடம், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம ஏர்லி மார்னிங் நடக்கிறது. அங்க லேட் நைட் தான் சுத்துவோம். அப்படியே சுத்திட்டீங்க. நீ சுத்தி இருக்க என்ன? ஒத்துக்கிறோம் சுத்தி இருக்கீங்க. உழுப்பு தான் உனக்கு. சரிவா, அந்த பக்கம் போலாம். எல்லாமே ப்ளீஸ் போதும். இதுக்கு மேல வேண்டாம். நான் நடந்து வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்றும் முடியாது. நான் தான் தூக்கி போவேன். நடக்கதான் ஆசைப்பட்டேன். தூக்க ஆசைப்பட்டேன். ஆசையா இருக்கு. நான் மாறிட்டேன். நானாவே இருக்கேன். யார் நீங்களா இருக்க வேண்டாம்னு சொன்னா? உன் பேச்சு கேட்காது தானே என் பழக்கம். என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு எல்லாத்துக்கும். என்ன என்ன தூக்கித்தானே போனோம். போங்க எங்கன்னா. சரி, சண்டை பண்ண வரணும். சரி, இப்பெல்லாம் ரொம்ப சண்டை போடுறோம், பார்த்துக்கோ. சரி, அந்த மலையில இறக்கி விட்டுறேன். அவங்க வந்து நடந்து போகலாம். ஆனால் சொல்லும்போது ஓகே சொல்லிடு. அப்படி நான் பிடிச்சிடறேன்னு கேட்காது. இவ்வளோ தான் பார்த்துட்டு வரும். கம்மா என்ன ஒரு வெளிச்சமா இருக்கு. டீ கடை பக்கி. பயந்துட்டேன். தான் மரத்து நிழல் பக்கத்துல இருக்கு. இயற்கையாவே இங்க கள்ளி பெஞ்சு வேற போட்டு வச்சிருக்காங்க. சாமாதான். எப்படி இயற்கையாவே கல்வி பெஞ்சு போடுவாங்க? கவர்மெண்ட் மரத்துக்கு கீழே உட்காரட்டும்னு போட்டிருப்பாங்க. அங்க ஒரு டீ கடை வசதியா போச்சு. ஆமா, வியாபாரம் வந்தவங்களும் உட்காந்துக்கலாம். இதுவும் நல்லாதான் இருக்கு. ஊருக்குள்ள போறவங்க தானே, அங்க இருந்து உள்ள வந்து டயர்டா இருக்கும்ல, ஒரு டீ குடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு இது படுத்துட்டு கூட போகலாம்ல. இதுவும் நல்லாதான் இருக்குல்ல. சரிக்கா. இந்த ரொடுக்கும் கனெக்ட் ஆகுது. இன்னும் என்ன டல்லா இருக்கீங்க? பிடிச்சிருக்கா? இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நீ மட்டும் என்ன இந்த போதாரு அப்படியே கூட்டாரு? இந்த மெயின் ரோட்ல கூட்டாரு தெரியாதா? மாப்பிள்ள தான் இதில் கூப்பிட்டு வரணும்னு நினைச்சான். அதான் அவன் பிளான் போட்டாலும் நல்லா இருக்கும்ல. நான் தள்ளிட்டு வந்துட்டேன். அதனால இப்போ சார் மெயின் ரோட்ல தெரியுது. லெஃப்ட்ல போ ரைட்ல போங்க அப்படிலாம் சொன்னால அதை வச்சு புரிஞ்சிச்சு. அவன் பொண்ணிட்டு கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டது இப்படிதான். அதனால தான் அது எப்படி சூப்பரா இருக்கும்ல. அதான் என்ன இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும். வேணா பின்னாடி வந்து சொல்லு. நான் சொல்றோம். உனக்கு
ஆமா மச்சான், இதுக்கு நானா என் அத்தும் பலிகாடு. அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. சரி, உன்னால பொழக்கலாம், தப்பே இல்லை. சீக்கிரமா அதுக்கப்புறம் இது என்ன ரோடு? இதான் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது. கொஞ்சம் வெளிச்சமா இருந்துச்சு, இதை பார்த்தாலே பயமா இருக்கு. அங்கே ஓப்பன் ஸ்பேஸில் அரௌண்ட் பிடிச்ச தெரியுது. இது க்ளோஸ் டோரில் அதான். ஓகே ஓகே. என்ன என்ன பார்க்காமலே பதில் சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. என்ன என்னதான் உங்க பிரச்சனைங்க பாருங்களேன். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன வருத்தம் பட்டு பாப்பாக்கு சொல்ல. நான் நானாக இருக்க முடியல. அப்படின்னா அது கூட தெரியல. தெரியல, அதனால தான் கேட்குறேன். நீங்கள் எழுத்து பிடிச்சிக்கோங்க. புரியலம்மா. அதான் புரியலையே, அப்புறம் என்ன? புரியலன்னா புரிய வைங்க. ஆமாம், புரிய வச்சுட்டாலும் என்ன ஒன்றும் இல்லை. இருக்குப்பா. இந்த மாதிரி மிஸ்டர் ஊட்டியில தான் இருக்கோட நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பிளசண்டா இருக்குல்ல, அதுக்குள்ள போனா இன்னும் கியூட்டா இருக்கும். இல்லைம்மா. எல்லாமே லூசிட்டு இருக்கா, தூங்க மிஸ் பண்ணிட்டா. அவங்க ரெண்டு பேர் அதில் ஜோடி போட்டு இந்த நோ சரிதான். சரி, மிஸ்டுக்குள்ளே போட கிஃப்ட்டு ஆ? இல்லை. ஃபர்ஸ்ட் கூட்டு போ, அதுக்குள்ள மிஸ்ட் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ரொமாட்டிக்காக பேசுகிறாங்க. மிஸ்ட பார்த்தே பேசுறவனுக்கு இதான் பதில். இந்த போய் நீ அன் ரொமான்டிக்ன்ற கேள்வி படா. என்ன இப்போ கொசுக்கு நான் சீன்படுத்திட்டேன். உண்மையை சொன்னேன். சரிம்மா, உன்னை சமாதானப்படுத்த தெரியாதா? உன்னை பழிவாங்கிற டெக்னிக் எனக்கும் தெரியும். இல்லை வேண்டாம், நம்ம சமாதானமாகவே இருக்கும். இல்ல கொஞ்சம் பழி வாங்கிக்கிறேனே. ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை பாரு, அவ்வளோதான். போலாம். எல்லாமே ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? அவ்வளோதான், போதும்ல. தான் சுத்திட்டோம்ல, வந்துட்டு போலாம். அவங்கள கூட்டிகிட்டு வண்டி இங்கே வரும். எனக்கு அப்புறம் இப்படி தானே பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் வர வரைக்கும். ஓகேவா? அப்பதான் ஓகே. இதுதான் உங்க பிரச்சனை. ஆமாம், அது பிடிக்க முழுக்க மாதிரியா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு இப்போ கொண்டு பிடிச்சேன். உங்களுக்கே தெரியாம என்ன போட்டு அச்சர் பண்றீங்க? ஆச்சு. நீங்கள் வந்து நைட் சூட் அப்படியே இருந்துட்டல. அது பழக்க தோஷத்துல இருந்துட்டா சொன்னா நீங்க கேட்க வேண்டியதானே? சொன்னா மாறினல்ல. ஆனால் அது ஒரு மாதிரி எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இவங்க யோசிக்க மாட்டேன் மாட்டேன். இருக்கு இந்த கையிடு கைக்கிட்ட தூக்கிடுவேன், பார்த்துக்கோ. ஒண்ணும் தவிர நீங்க தான் எப்பயாச்சும் கேட்பீங்கல்ல, நான் முறைப்பல்ல. இதோட சொல்லி கட்டதா நான் நல்ல பையன். உலகத்திலேயே நம்புறோன்னு கெட்ட பையனா அது நீங்க தான். ஓ, இப்போ நான் அப்படி ஆயிட்டேன். யா, வர வர என்ன வாயான்ற போயான்ற மரியாதையே இல்லை. கெட்ட வார்த்தை பேச தெரியாது இல்லைன்னு வச்சுக்கிய. கூகுள்ல போட்டு கெட்ட வார்த்தை எழுத்திட்டு பார்த்துக்கோ. நீங்கள் திட்ட மாட்டீங்க, வேற ஒருத்தர் திட்டு வைப்பீங்க. ஆமா, அப்புறம் ஒன்றும் தேவையில்ல, காலையே இருக்கலாம். ஆளையில் அந்த சின்ன தள்ளி வைப்பேன். இல்ல இனிமேல் எல்லா இடத்தையும் தள்ளி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம், நான் பாவம். இன்னும் இல்ல, என்னதான் ரொம்ப படப்படுத்துறீங்க. நான் தான் பாவம். நீங்கள் பாவம், நான் பாவம். ஓகே, நாட் ஓகே. ஒரு ஹோக்கும் இல்ல, கிளம்பலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான் பண்ணுவேன் சொல்லிட்டேன். திரும்ப காட்டுக்கு பார்த்துக்கிறேன். போய் கேர்ல பார்த்துக்கோ. ஐ டோன்ட் கேர். சென்னையில் இருக்க ஒரு எடுத்து பிடிச்சி கூட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கோ. கேட்ட மட்டும் அப்படி செஞ்சு புரியா? இல்ல அதை மட்டும் கட்டி பிடிச்சி கொள்ளாது கொஞ்சம் முடிச்சிருவேன். கேடி. நான் உண்மையே சொன்னேன். ஆமா ஆமா சொல்லிட்டாரு, பெரிய உண்மை. வாங்க போலாம். இப்போ வண்டி வரும். ஓகே. செமையா இருக்கு. சரி வாங்க, நம்ம போட்ட மாதிரி போலாம். மூட்டிங்க அதான் நீங்கள் என்ன பண்ணீங்க? சீக்ரெட் பிளான். சீக்ரெட் பிளான் போட்டிருக்கோம். என்ன புது பிளானு? என்ன சீக்கிரம் பிளான் போட்டிருக்கீங்க? எனக்கு தெரியாது, அவங்க போட்டாங்க நான் தலையாட்டினேன். என்ன போட்டிருக்கீங்க பாரு. மாட்டேன். உண்மையே இங்கே பார்த்துட்டு விருப்பிட்டாங்க. இப்போதான் நீயே ஓட்டுற வேண்டாம், எனக்கு எதுவும் விழுகுமா தெரியுது. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி பாரு. என்ன என்ன பிளான்? சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க. என்ன இல்லைங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிளான் தான். பிளான் சின்ன பிளான் சொல்றீங்க, தவிர சொல்ல மாட்டீங்களே. கேர்ள்ஸ் தனியா போறோம். பார்த்தேன், வாலண்டியர்ஸ் கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியாவும் இருக்காங்க. ஸோ நாங்க அவங்க கூட போய் மெர்ஜ் ஆக போறோம். நாங்க கேர்ள்ஸ் வாலண்டியரா செட் ஆக போறோம். இது என்ன முன்பு? நாங்க முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இது என்ன புதுசு? ஏன் அப்படியே பண்றீங்க?
பேர் பேராக சுற்றும்போது நல்லா இருந்துச்சுல்ல, அதனால இப்போ கேர்ள்ஸ் தனியாக சுற்ற போகிறோம். நாங்கள் கேர்ள்ஸ் அவுட்டிங்கும் போனதில்லை, இப்படி சுத்தவும் இல்லைன்னு அப்படின்ற ஒரு நாள் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். யாருக்கு என்ன கதர்னாலும் சரி, இது செல்லாது. இதெல்லாம் தப்பு, அப்புறம் பார்த்துக்கிறோம். அங்கே விட மாட்டோம்ல, அவ எங்க பக்கம் தான் நிப்பா. பார்க்கலாம். பாரு மௌனி, என்ன என்னன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களை ஒத்துக்க சொல்லியே, இப்போதானே பேச ஆரம்பிச்சோம். புரியல. அதனால தண்ணி வச்சுட்டு இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். முடியாது. எனக்கு தெரியாது, நான் கேர்ள்ஸ் அவுட்டிங் போனதே இல்லை, எனக்கு ஆசையாக இருக்கு. ஆடாமா நான் யாரையும் எதுவும் கெஞ்சவும் இல்லை, கம்பல் பண்ணவும் இல்லை, எனக்கு ஆசையாக இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தவங்க விருப்பம். என்ன இப்படி சொல்ற? எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது. இது வரைக்கும் நான் போனதில்லை. சரி, இந்த ஒரு நாள் தான் இப்படி என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, நான் அதெல்லாம் பண்ணதில்லைன்னு. நான் ஆசைப்படுறேன், அவ்வளோதான். எனக்கு ஆசைப்பட மாட்டேன் தான் எங்கள் வீட்டில் உரிமை இருக்குது. நடக்கணும் நடக்காதுன்ற விஷயம் இல்லைல்ல. யாருக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, நான் அவள் தான் தலையாட்டுறேன். சரி இப்படிலாம் பேசுகிறோம். சரி என்ஜாய் பண்ணோம். சும்மா வந்து பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அப்போ இந்த ஒரு நாள் ஃபுல்லாக கிடையாது. ஆமாம், கூட எதுக்குமே வரமாட்டோம். ஆமாம். நான் தான் எதுவும் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். வேண்டாம், என் கூட சந்தோஷம் இல்லாமல் யாரும் இருக்க வேண்டாம். இல்ல. சொன்னதுக்கப்புறம் எப்படி நிறைவேற்றாமல் இருக்கிறது? கூட என் கூட மட்டும் ஃபோன் ஆசை இருக்காது. ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. என்னண்ணா உங்க கூட பிள்ளை பார்த்தாட்டீங்கன்னா ஒரு நான் தனியாக எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகுதுன்ட்டு திரும்பி மொத்தமாக நீங்களாம் எங்கே போறீங்க? நீங்கள் கிளம்பி வரோம். ஒத்துக்காது அவங்கள மட்டும். ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டதே அவதான். இல்லை, முடியாது. இல்லை அது கேட்க மாட்டியா? ஆசையாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன கேட்க சொல்கிறேன்? அதனால ஆசைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் நிறைவேற்றின புருஷன் ஒத்துக்கிட்ட. உங்களை நம்பி சவால்லாம் விட்டதா? ஆசைன்னு சொல்லியாச்சு, ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அட கடவுளே. சரி, என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு மதியம் தான் வந்து பார்ப்பீங்க? ஆமா. இப்போ ஒரு டேரக்ஷனே வேறு. ஆ, சரி நீங்கள் கேர்ள்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், பாய்ஸ் என்ஜாய் பண்ண மாட்டோமா? நாங்கள் சொல்கிறோம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ சரி பாய், டேக் கேர். லக்கேஜ்லாம் எங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. அதுக்கு தானே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். 10 minutes உன் கூட சுற்றிட்டு அப்புறம் நான் போன ஒத்துப்பியா? மாட்டேன் மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நான் அந்த பக்கம் போகிறோம், நீங்கள் இந்த பக்கம் போங்க. வீட்டில் போகலாமா? ஆ, போகலாம். இப்போ என்ன விட்டு போயிட்டா? தாத்தா பார்த்தேன், இவராவது தனியாக விடுறதாவது வழி தெத்தி விடுறாரு. எவ்வளோ திமிரு இருக்கும்? விட்டு வந்துட்டா? கேர்ள்ஸ் போகிறோன்னு சொன்னோம்ல. நான் சொன்னேன்ல. சொல்லுங்க. கிளம்பி என்ன விட்டு கேட்டேன் தானே, பாரு. கேட்டீங்க, அவங்க கிட்ட கேட்கல. நான் 10 நிமிஷம் மறுபடியும் வந்து தான் போவேன். அதெல்லாம் செல்லாது. கிளம்பலாம். மம்மி 10 நிமிஷம் நீங்கள் விட்டுறீங்களா இல்லை அவளை தூக்கி போவா? இழுத்துட்டு போயிடுவாரோ? பண்ணுவான் போல இருக்கே. எப்படி ஆப்பு வச்சுட்டாரு. 10 நிமிஷம் கூட வந்துட்டு போட்டோம். ஆமாம், இல்லைன்னா மொத்த பிளானும் ஊற்றிக்கும். சரி 10 நிமிஷம் தான். நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன் எப்படி பண்ற? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. எனக்கும் ஏன் போன் அடிக்கும். வாய் திறக்கிறால பாருங்க. இந்த ட்ரிப்லேயே ஒரு மாதிரி தான் இருக்கா. வேண்டாம் விருப்பம் வந்திருக்கா. என்னவோ சரிதான், ஜாலியாகவே இல்லை. அப்போ ஏதாவது யோசிச்சுக்கிட்டே நின்றுடுறா. எனக்கு அவங்க 2 பேருக்குள்ள என்னன்னு தோணுது. நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்காங்க. எல்லாமே வேண்டாம் விருப்பம் தான் செய்கிறேன். இந்த ட்ரிப்புக்கு இன்ட்ரெஸ்டாக வந்த மாதிரியே இல்லை. நல்லா ஆசைப்பட்டோன்றதுக்காக வந்த மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி அந்த ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் மீட் போட்டு அதை பற்றிலாம் பேசலாம் தான் யோசித்தோம். சரி பேசிடலாம். வா உனக்கும் பத்தல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் எது கூட வரணும்னு சொல்லுங்க. இல்லை நீ இருக்க இடம் அதெல்லாம் பார்த்துக்க, கொஞ்சம் ஹாப்பியாக கிளம்புவ, சேஃபாக இருக்குன்னு. ஓ சரி, வா. பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. இதுன்னு போட்ட இந்த பிளான் ஐடியா தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு டஸ்க்கு சேனல் இருக்கு, பண்ணு. எவ்வளோ பண்ணுறோம் பண்ணு, அங்கே பார்த்துக்கலாம். புரியுதுல்ல? ரொம்ப ஆட்டம் கட்டுறீங்களா? ஹலோ, என்ன மாட்டுறீங்களா? ஸோ உங்களை மாட்ட முடியும்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். கேட்குறீங்க? நீங்களாம் பெரிய தாத்தா, உங்களை கலாய்க்க முடியுமா? வேறு சூட ரவுடி. நான் சொல்ல ரவுடி தான். இப்போ என்ன? அதான் உங்களை கலாய்க்க முடியுமா? சேஃப், ஓகே. ஒர்க் பண்ணணும், ரொம்ப பண்ணாத. செக்ஸ் இருக்கிறதுக்கு கூட்டு வந்துருக்கலாம்ல. என்ன பண்ணுறேன், நான் பார்த்து வேலை பார்த்துருக்கல. இந்த வேலை செய்ய விடாம வேலை அதானே? ஒன்றும் வேண்டாம், நானே வேலை பார்த்துக்கிறேன். பார்த்து ஓகே. எனக்கு தெரியும்.
அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் சொல்ல வேண்டிய காலமா என் ப்ராப்பர்ட்டி இதில் புரிய தேவையில்லை எனக்கு. ரொம்ப பிடிக்கிற பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போய் பிடிச்சனா தாக்க மாட்டீங்க. பார்த்தீங்க காலையில் வைக்கெட் பண்ணுறோம் உங்க விட்டா அவ்வளோதான். ஏன் முடியாது? அந்த தூக்கி போயிடலாம் பார்த்துக்கோ. ஓகேவா? Love you, புச்சி. என்ஜாய் பண்ணு. ஆசைப்பட்ட கேர்ள்ஸ் ட்ரிப். ஓகே முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நாள் மெசேஜ் பண்ணு. சாப்பிட்டு நாள் மெசேஜ் பண்ணு. டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் கேர்ள்ஸ் ட்ரிப் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்ல பண்ணுவேன். அப்படி இல்லை. பர்சனலாகவே அனுப்புவேன். சாப்பிடுங்க. என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நல்ல பாய்ஸ் ட்ரிப் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எந்த ட்ரிப்பு வேண்டாம். என் பொண்டாட்டி கூட இருக்கிற ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்னும் என்ஜாய் பண்ணுங்க. பண்ணுவேன். பாய். ஒரு பொண்டாட்டி விட்டு போகிறோம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. புரியுதா? முடியாது. புருஷன் அங்கே தானே இருக்கான். இவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு தனியாக ஓடி போயிடுங்க. சொல்கிறேன் இரு. பார்த்துக்கிறேன். ஊட்டியே விடுறேன். போதுமா? அது போதும். அவனை நல்லா பார்த்துக்கோ. என்ஜாய் பண்ணுங்க. சேஃபாக இருங்க. என்னடா சேஃப்க்கு பஞ்சம்? இந்த பஞ்சமும் இல்லை. இங்கே அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன சேஃபு ஒருத்தர் பிடிக்கணுன்ட்டு ஊந்து வராதிங்க. அந்த சேஃபு சேஃப்டி. பார்த்து பொறுமையா நடந்து போறோம். பொறுமையா நடந்து வரோம். இடிச்சுக்க மாட்டோம். போதுமா? அதை தான் சொன்னேன். உங்களுக்கு சேஃப்டி இங்கே இல்லைன்னு சொல்லலை. புரியுதா? மகன் இருப்போம். பத்திரமா இருக்கு. விழுந்து வாருங்க. புருஷன்கிட்ட தான் போகிறேன். அன்பு அண்ணனாச்சு. பயம் அப்படியே ஓடிடு. ஓகே, உங்க பாட்டி பத்திரமா பார்த்துக்கிறேன். பயப்பட்டு இவனும் ஹாஸ்டல்ல விட்டு போல. 5 செகண்ட் எட்டி பார்த்தாலே தெரியும். எட்டி பார்த்தா தான் உதைப்பால பயம்லாம் இருக்கு. இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வரேன். நாங்களே வருவோம். சரிங்க. போறோம். கிளம்புங்க. டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களா? அடை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம். சரி. பாய். இருந்தாலும் ரொம்ப டூ மச். என்ன புருஷன் விட்டு போறது வருத்தமா இருக்கோ? இல்லையே. மூஞ்சி அப்படி சொல்லுதே. நான் ஜாலியா தான் இருக்கேன். இருக்கலாம் கேட்டுக்கோங்க. இப்பெல்லாம் விட்டு பிரிய மாட்டாங்களே. வாழைப்பழம் மாதிரிதான். ஆமா ஆமா, ஒரு காலத்துல அவன் தான் இழுத்து பிடிக்கிறான் நினைச்சோம். இப்ப இவங்களே போய் ஒட்டிக்கிறாங்க மேக்னெட் மாதிரி. என்ன என்ன வச்சு சேர்த்து அந்த கேர்ள்ஸ் ட்ரிப்பா? வேற என்ன பேசணும் கேர்ள்ஸ் ட்ரிப்னு கூப்பிட்டீங்க? வேற என்னவா? ஆமால, அதுவும் இருக்கு. அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். ரெண்டுமே வச்சு செய்ய போறோம். பிச்சிடும் பிச்சு. வாங்க போறோம். சரி பாப்போம். என்ன கொஞ்ச நாள் காணும். அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளை எடுத்து ஸ்கூல்ல விட்டுட்டு சொல்ல வேண்டியதோ சொல்லிட்டு வந்துருப்பாரு. என்ன ஓட்டுறீங்க? உழப்பலாம். கொஞ்சம் வேண்டியதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என்னென்ன பிரிஞ்சா நாங்க இப்படி இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஆளை காணுமே. அதான் அங்கதானே போயிட்டு வந்தீங்க. பெட் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல. பார்க்கக்கூடாது சொல்லிட்டான். அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்த்தேன். எப்படி பார்த்தீங்க? சொன்னா அப்படி தலைக்கு வேணும். அவங்களுக்கு எந்த ரூம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த ரேட்ல கேட்டாலும் இதுதான் அந்த ரூம் அப்படின்னு காட்டி விட சொல்லிட்டு வந்துட்டேன். பண்ணிட்டீங்க. சரி சரி. அதெல்லாம் நாங்கள் வரணும். கொஞ்சம் கொடுத்து வேலை மட்டும் பெருசாக கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதையும் சொல்லிட்டேன். வாலண்டியராக செய்யணும்னு ஆசைப்பட்டா பண்ணட்டும். அதுக்காக அது பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க முடிச்சு அது வேலை என்னன்னு கேட்கும். அதுக்கு தான் அங்கே பார்க்கணும். வந்து வராது. நான் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஹெல்த் கண்டிஷனுக்கு அவன் நூலாக சொல்ல மாட்டா. அதனால இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கு. கரெக்டான விஷயம் தான். ஆமாம் ஆமாம். நம்மள போலாமா? போகலாம். ட்ரெஸ் எல்லாம் ஏதாச்சும் போகலாம். சரி.